ஸோ நண்பர்களே ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் முடிச்சு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கிளார் அடிக்குது. காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தவரை வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு கேட்டால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி போய் நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி போய் ஒரு மேகி நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி அது ஒரு வீடியோவை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேங்க. போய் மேகி வாங்கிட்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். கிளம்பிட்டேன். ஒரு 30 ரூபா இருக்குது கையில். அதை வச்சு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கடைக்கு ஓ இப்பி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இங்கே என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு இன்னும் திட்டுவீங்கன்னு பார்த்து திட்ட மாட்டேன்றீங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் உலக்காட்டு டிஸ்பிளே போக வச்சு வீடியோ எடுக்க போகிறேன். நான் ஒரு இது வாங்கிட்டு உடச்சிட்டீங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? மில்லே உடச்சிட்டு பற்ற வச்சிட்டேன். தண்ணி ஊற்றணும், அதுதான் டாஸ்க்கு. இப்போ நூடுல்ஸ் செய்வது எப்படி இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கவும். நெக்ஸ்ட்டு இதை பிரிக்கணுமே. ஒரு ஸ்பூன். காலையில் வேறு எங்கள் அப்பா வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டு வீட்டில். பாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பாடில் தண்ணி அதிகமாக வச்சுட்டு குக்கரில் வச்சுட்டு போயிட்டு. தண்ணி அதிகமாக வச்சு போயிட்டானா? கேட்டுக்கோங்க. ஏன்னா கூலாட்டு இருந்துச்சா? கத்தி எங்கே வச்சுட்டுமா? அது இல்லை, இப்போ எடுத்து பாட்டு போட்டு ஃபைனலி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் உள்ள மசாலாவை சிறிதளவு கூட குறையாமல் போட்டுக்கொள்ளவும். சூப் வைக்கிறது அப்படின்னு பண்ணிட்டுருங்க. அந்த இறங்கலையும் சரி ஓகே இப்படி ஒன்று செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து செஞ்சு சாப்பிட்டு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்காங்க. வேறு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு 5-6 பேர். இப்போ கிரிக்கெட் விளையாட போகணும். வீட்டில் வேறு எங்கள் நைன் ஆட சொன்னால் அவ்வளோதான் பிரிச்சுருவார். என்ன கண்டென்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். நாம தான் சட்டை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீடியோ கைஸ், சட்டையை மறக்கவே மாட்டேன் நான். கைஸ் மணி 4 போகுது. இப்போ நான் இது செஞ்சு 10 நிமிஷம் 2 நிமிஷம் சாப்பிட்டு விளாட்ற போகிற கரெக்டாக இருக்கும். அதை நான் முடிக்கிறேன்னா இல்லையாங்கிறத இப்போ டாஸ்க்கு. இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சமைக்கலன்னு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு 100 வியூஸ், சரி ஒரு 50 வியூஸ் போச்சுன்னா நானே பிரியாணி செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன். சுடுகாட்டு சொல்லியாச்சா? 50 வியூஸ் மட்டும் கொண்டு வாங்க கைஸ். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நூடுல்ஸ் போட போகிறோம். உடைக்காமல் அப்படியே போட போகிறோம். ஆமாம் கைஸ், உடைக்காமல் அப்படியே போட போகிறோம். குப்பையை குப்பை தொட்டியில் போடவும். ஐயோ சாமி, ஏங்கம்மா சக்கரே என் சக்கரே. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ என் மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இந்த வீடியோ கட் ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் ஆக போகுது. எனக்கு அது மட்டும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்கு.
எப்போ பிடிக்க போகிறேன்னு தெரியலண்ணா. மொட்டு கடைசியில் ஊற்றணுமா? இல்லைம்மா, தண்ணி இஞ்சதுக்கப்புறம் ஊற்றணுமா இல்லை இப்போ ஊற்றிட்டுமா? வெங்காய மிளகாய் யார் போடுறா? அப்படியே தண்ணி ஊற்றி பொடி போட்டு கொதிக்க வச்சு மேக்கி உள்ள போடுறது, அவ்வளோதான். கொலை கொலன்னு ஆயிருமே. மொட்டு உடச்சி ஊற்றணும். எனக்கு ஆம்லெட் போட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சு சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அம்மா கையில் சுட்டு வச்சிச்சு. சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. ஃபைனலி we made it மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம். இப்போ நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். கியர் மூவ். இப்படி இருக்குது. ஆ நல்ல ஒன்று வரவரன்னு வரதுக்கு வேண்டியதானா? அவ்வளோதான் ஆகு. இல்லை வரவரன்னு வரதுன்னு வரவரன்னு அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எது ஆகலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. 100 வியூஸ் வந்துருச்சுன்னா 100 வியூஸ் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பிரியாணி வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு இதை முடிச்சிட்டிங்கன்னா, அந்த 100 வியூஸ் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அதெல்லாம் அப்படிதான் திறமை. நாங்களாம் இவ்வளோ பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் வந்துருக்கோம்.